ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். இப்போ வெஜ்ஜு குருமாவும் சப்பாத்தியும் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது திருத்தி மிக்ஸி இப்போ வாங்கியிருக்கேன். இதில் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறது ஜார் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ஜார் கொடுத்துருக்காங்க. அதில் காய்கறிக்கு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறதுக்குலாம் ஒரு ஜாரு, ஜூஸருக்கு ஒரு ஜாரு, மற்றபடி எப்போதுமே மிக்சிக்கு 3 ஜார் கொடுப்பாங்களே, அதுவும் சேர்த்து மொத்தம் 5 ஜார் இருக்குது. இதுதான் மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ள ஜாரு. இது காய்கறி வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் காய்கறிலாம் நல்லா வெட்டுது. இந்த பிளேடு மாவுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம காய்கறிக்கெலாம் வெட்டணுன்னாக்கா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது கோதுமை மாவு வளர்க்குறதுக்கு மெஷர்மெண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதால் 2 கிளாஸ் மாவு போட்டோம்னாக்கா இதால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அது கரெக்டாக இருக்குது. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா இப்போ 2 கிளாஸ் மாவு போட்டுட்டேன். நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டு கிளாஸ் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நீங்கள் சேர்க்கலைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம பல்ஸில் போடணும். அந்த உப்பு நெய் எல்லாம் ஒன்றா கலக்கட்டும் மாவு கூட. இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணியை எடுத்து நம்ம 1 கிளாஸ் அப்படியே அதில் ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். இது வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இந்த மாவு பிசையறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம கை வச்சு ரொம்ப நேரம் அதெல்லாம் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கவே தேவையில்லை. கையில் ஒட்டாமலே நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இதில் மிக்சியில் கூட ஒட்டி, இந்த ஜாரில் கூட ஒட்டாது. மாவு ஒட்டாமல் நல்லா திரண்டு நல்லா உருட்டி கொடுத்துரும். இப்போ வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு தண்ணி திட்டம்லாம் அவ்வளோ தெரியாது. ஒன்று ஜாஸ்தியாக ஊற்றுருவாங்க, இல்லைன்னா கம்மியாக ஊற்றுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி வாங்கிட்டிங்கனாக்கா சின்ன வயசு பிள்ளைங்க கூட நல்லா ஈஸியாக பிசையலாம். இதில் இது ஒரு ஜூஸ் போடுற நேரம் தான் ஆகுது. ரொம்பலாம் டைம் எடுக்கல. இதில் நம்ம கையால் பிசையணுன்னாக்கா அது ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு அதை பிசைஞ்சிக்கிட்டு உட்காந்துருவோம். கையெல்லாம் ஒட்டும். இதில் எதுவுமே இல்லாமல் நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போ மாவு பாருங்கள், அந்த ஜாரில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். நல்லா பதமாக தண்ணி கரெக்டாக இருக்குது. கூடவும் இல்லை, குறைச்சலும் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் கையால் வேணால் ஒரு 5 நிமிஷம் வச்சு பிசைஞ்சிக்கலாம். அது கூட தேவையில்லை, நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ மாவை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இது மிக்சியில் போட்டு அரைச்சி குருமாவில் சேர்க்கறதுக்கு தான். இப்படி வதக்கி நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா குருமா கொஞ்சம் திக்கு கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயை கொஞ்சம் வதக்கிட்டோம்னாக்கா குருமா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 4-5 பீன்ஸு, கொஞ்சம் காலிஃப்ளவரு, ஊற வச்ச பட்டாணி கொஞ்சம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு.
இது செவந்ததும் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் வதக்கியிருக்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம். இப்போ வதங்கிடுச்சு. குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். மொத்தம் குருமாவுக்கு 2 தக்காளி 2 வெங்காயம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் கொஞ்சம் இதில் பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். காய்கறியெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கட்டும், ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு 2 விசில் விட்டுடலாம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 5 முந்திரி முழு முந்திரியாக போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா குழையாமல் நல்லா பதமாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்கு கொடுத்துரும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. நான் முன்னாடி சேர்த்துருந்த உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே உப்பு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போடணும். முன்னாடியே போட்டோம்னா அது வம்பாயிடும். வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரி, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பச்சை கொத்தமல்லியும் பச்சை கருவேப்பிலையும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். இப்படியே போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி கல்லில் போட்டு ரொம்ப நேரம் நம்ம அப்படியே திருப்பி போடாமல் இருக்கக்கூடாது. கல்லில் போட்ட உடனே நம்ம வந்து 2-3 தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் நீங்கள் கல்லில் போட்டு வச்சாலும் அது ரஃப் ஆகிடும், அப்படியே காஞ்ச சப்பாத்தி மாதிரி ஆகிடும். அதை பதமாக போட்டு பதமாக எடுக்கணும். குருமாவும் ரெடி, சப்பாத்தியும் ரெடி. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குருமா செஞ்சிங்கன்னா நீங்கள் 2 சப்பாத்தி சாப்பிட்ற நீங்கள் 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.